செம்ம வைப் உள்ள நிக்க முடியல என்னால நிக்க முடியல நிக்க முடியல வைபா இருக்குது. இப்ப எனக்கு வைபா இருக்குது. சீமையில என்ன பத்தி கேளு ததன்னு வர வார்த்தை தான் ததை போற அளவு கத்தணும். தலைனாலே மாஸ் தான். ஒரு நெகட்டிவ் ரோல ஒரு பாசிட்டிவ் நடிச்சா நல்லா இருக்கும். ப்ரோ தலை டான்ஸ் தான் ப்ரோ வேற லெவலு. ஐயோ சான்ஸே இல்லை ப்ரோ. தலை மறுபடியும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி நான் பார்க்கணும் ப்ரோ. ஆதி படத்துல வச்சா நல்லா இருக்கும். பிப்ரவரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் ஆக்ஷன் வச்சா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு டபுள் ஆக்ஷன் படம் அஜித் படம் வந்தது ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் பஸ்டர் ஆக கூட சான்ஸ் இருக்கு. டபுள் ரோல்னு வந்து பார்த்தாலே எங்க ஆள் படம் எடுத்தீங்கன்னா அப்ப ஏகப்பட்ட படம் இருக்குது. டபுள் ரோல்னா எங்க ஆள் தான். ஆடினே இருப்போம் செம்ம வைப் உள்ள நிக்க முடியல என்னால நிக்க முடியல நிக்க முடியல வைபா இருக்குது. இப்ப எனக்கு வைபா இருக்குது. பாட்ட போடு ஆடணும். தீபாவளி தலை தீபாவளி வைபா இருக்குது. எனக்கு வைப்லயே இருக்கிறேன் நான். இப்போ பேசி சட்டை தீபாவளி தலை தீபாவளி ஆடினே இருப்போம். வைப்ல இருக்கிறேன் இப்போ. பேஸ்டி குரு தான். தீபாவளி தலை தீபாவளி ஆடினே இருப்போம். மூச்சு வாங்க கொஞ்ச நேரம் படிக்கணும்னா. படம் வேற மாதிரி இருந்தது தலைவா. அடுத்து வந்து மங்காத்தாக்காக தான் வெயிட்டிங்கு. அதுவும் ரீ ரிலீஸ்னாலே மங்காத்தா தான். அது எப்போதான் ப்ரொடியூசரை கொடுப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் மேட்ச் அப் போட்டாங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. ரீ ரிலீஸ்னா அடுத்து மங்காத்தால என்னன்னு பார்ப்பீங்க எல்லாரும். ப்ரோ அதான் ப்ரோ கூஸ் பம்ப் டபுள் தலையை பார்க்கும்போது ஒவ்வொரு 2 பேரும் அந்த இன்டர்வல்ஸில் காமிப்பாங்க பாருங்க. எல்லாம் கூஸ் பம்பா இருந்துச்சு. என்னடா அது அந்த குருன்னு சொல்லுவாங்கல்ல, தலை என்ட்ரி ஆவார்ல தூத்துக்குடி, அதுதான் மாசே மஜா தலை படம். ப்ரோ தலை டான்ஸ் தான் ப்ரோ வேற லெவலு. ஐயோ சான்ஸே இல்லை ப்ரோ. தலை மறுபடியும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி நான் பார்க்கணும் ப்ரோ. அதான் அந்த கனவு நடிப்பேன். அது நல்லா இருந்ததுங்க. ஃபுல்லாமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸு அப்புறம் தலை போல வருமா பாட்டு, அப்புறம் தலை தீபாவளி பாட்டெல்லாம் கொளுத்தி விட்டாங்க தேட்டரை. வேற லெவலில் இருந்தது. என்ஜாய் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக உள்ள செலிப்ரேஷன் தான். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க தேட்டரில். நல்லா கிளாரிட்டி ஓகே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, அதான் லாஸ்ட்டாக வந்த படம் நல்லா தானே இருந்தது. குட் பேக் இட்லி அதனால தெரியல. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சரிப்பா இது திருக்கச்சிமை இதை போட்டாங்க. டபுள் டைம் போட்டாங்க. நல்லா இருந்தது. வைபாக இருந்தது. மேஷப்பு கமலா வந்துட்டு அவங்க சிக்னேச்சர் மேஷப்பு. எந்த படம் போட்டாலும் ரீ ரிலீஸ் போட்டால் தான் மேஷப் போடுவாங்க. அது கொஞ்சம் சிக்னேச்சராக இருக்கும். நல்லா தான் இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தலை ரசிகர் இருந்தால் கஷ்டம் தாங்கி தான் ஆகணும். நிறைய அனுபவிச்சிட்டோம். இப்போ அடுத்தது தீபாவளி கொடுக்குறேன். நாங்கள் இந்த பட்டகாசப்படுத்தி தள்ளி போஸ்ட்போன் பண்ணி எங்கேயோ கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் லாங் டைம் தலை படமும் நிறைய வேணும் எதிர்பார்க்க தோணுது. யார் தான் வர ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஆதிக்கு ரவிச்சந்திரன் சார் நியூ மூவி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல குட் ப்ராடக்டாக தேட்டரில் கொடுத்தீங்கன்னா வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு வைப் பண்ணு. அங்கே சவுண்டு கேட்டிங்களா எப்படி கத்துறாங்கன்னு கண்டிப்பாக பிளாஸ்ட் பண்ணுவோம். ஆதி படத்துல வச்சா நல்லா இருக்கும். பிப்ரவரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது பஸ்ஸா என்னன்னு கன்ஃபார்மா இன்னும் ஆகலை. ஆனால் பிப்ரவரி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர். உள்ள டபுள் ஆக்ஷன் வச்சா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு டபுள் ஆக்ஷன் படம் அஜித் படம் வந்தது ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் பஸ்டர் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ப்ரோ என்னைக்குமே தலை படம் ஸ்க்ரீனில் வந்தாலே தெரியும் ப்ரோ. இல்ல டபுள் ரோல் ஆமா இப்போ பண்றதே இல்லை. ஏன்னா அது அப்போ ஒரு பீக்ல இருந்தாரு. டபுள் ரோல்னு வந்து பார்த்தாலே எங்க ஆள் படம் எடுத்தீங்கன்னா அப்ப ஏகப்பட்ட படம் இருக்குது. டபுள் ரோல்னா எங்க ஆள் தான். ஹிட்டு தான். அதே தான். போதும் தலைவா. நான் கிளம்புறோம். ரீசெண்டாக அவார்டு வாங்கின வீடியோ அதெல்லாம் போட்டாங்க. ஸ்மாஷ் டப் மேஷ் மாதிரி போட்டு நல்லா பண்ணாங்க. நல்லா தான் இருக்கும் தலை. அவர் நச்சாலே எங்களுக்கு போதும், அவ்வளோதான். சினிமா விட்டு போகணுன்னா எங்களுக்கு அவசியம் இல்லை. அவர் பேஷன் இல்லை போகணுன்னு சொன்னோன்னு இல்லை. இப்போது எப்படி நடிகர் பீக்கில் இருக்க நடிகர்லாம் கரியரை இது பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் இவர் வந்து பேஷனையும் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்துட்றாரு. அதனால் எங்களுக்கு அது போதும். 2004 ரிலீஸ் ஆனது. இப்போது எனக்கு 21 ஆகுது ஏஜ். இப்போ வந்து அந்த படம் பார்க்குறேன். சூப்பர் வைப்பு எல்லாமே பக்கா. தலைனாலே மாஸ் தான். ரிலீஸ் அப்போ நான் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் நான் பிறந்திருக்கேன். இப்போ ஒருத்தர் நல்ல கேரக்டரு, ஒருத்தர் வில்லன் கேரக்டரு. பக்காவாக இருந்தது படம். இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரீ ரிலீஸ்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு தான் இது. தலை படம் என்றைக்குமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். நல்லா ரெஸ்பான்ஸு. அவங்க மேஷப்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா மேஷப்பு பாட்டு 2 வாட்டி போட்டு நல்லா வைப் பண்ணியிருந்தாங்க. தலையை நான் 2004 வந்த படம். நான் குழந்தையா சின்ன பையன். இப்போ பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது. தலையை 2 வாட்டி பார்க்கும்போது அவர் பண்ணுற ஆக்ஷனு, அவரை தலைன்னு கூப்பிட்றதே அங்கே ஒரு புல்லரிப்பாக இருக்குது. பிரிண்டட் அதான் 2004 அப்போ எடுத்த பிரிண்டோட இப்போ கொஞ்சம் நல்லா ரீஎடிட்லாம் பண்ணி நல்லா போட்டிருக்காங்க. கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்த சரி மொக்கையாக தான் இருக்குன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே டிஜிட்டலாகவே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ தலை அவர் பாட்டுக்கு அவர் ரேஸு அவர் லைஃப் அது இதுன்னு போகிறாரு. பட் அவர் நடித்தா நல்லாயிருக்கும். நடித்தா ஒரு நெகட்டிவ் ரோல ஒரு பாசிட்டிவ் நடித்தா நல்லாயிருக்கும்.
தலைனாலே மாஸ் தானே, எப்பவும் மாஸ் தான் ஐயா. என்ன எல்லாம் ஏகேன்னு ஒரு வார்த்தைக்காக தான், எங்கள் தலைக்காக தான். இல்லை ப்ரோ, ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போனால் நமக்கு கொஞ்சம் தகுந்த மரியாதை இருக்கும். அந்த மாதிரி கனவு தேட்டரில் வந்தால் கரெக்டாக நமக்கு வைப் ஏற்றுனாங்க. ஒன்ஸ் மோர் சாங்கும் போடுவாங்க. நம்ம ஒரு இதை நம்ம தேட்டருக்கு இல்லாமல் ஒரு வைபை செட்டப் வச்சுருப்பாங்க உள்ள வந்தால். ப்ரோ அதான் ப்ரோ கூஸ் பம்பு. டபுள் தலையை பார்க்கும்போது ஒவ்வொரு 2 பேரும் அந்த இன்டர்வல்ஸில் காமிப்பாங்க பாருங்க, நல்லா கூஸ் பம்பாக இருந்துச்சு. என்னடா அது, இந்த மாதிரி இன்னும் ப்ராடக்ட் எப்படா கொடுப்பாரு நமக்கு அடுத்த தலை, அந்த மாதிரி ஆச்சு எங்களுக்கு. அந்த சீனில் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ரீல்ஸ்லேயே நிறைய பார்த்துருந்தோம். இப்போ தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக தூக்கி ஸ்டார்டிச்சு எல்லாமே. அதான் அந்த என்ட்ரன்ஸ் அந்த உள்ள அந்த ஹார்பர்லேருந்து உள்ள நடந்து வருவார் தலை அந்த சீனில் வந்து லாங் ஷாட் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த சீனில் வந்து ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லுமே பிளாஸ்டிக். ஸோ கத்துறாங்க. ஷார்ட்லாம் உள்ள வச்சாங்க. தெக்கி சீமையில் என்ன பற்றி கேளு, அந்த பாட்டு பயங்கரமாக 2 டபுள் சாங் போட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வலிமையில் 2 சாங் போட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மங்காத்தாலேருந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கட் பண்ணி ஃபுல் வைப்பில் இருந்தோம். வந்ததுக்கு ஃபுல் ஒர்த்து எங்களுக்கு. இல்லை ப்ரோ, அவரோட கரியரை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அதுக்கான ஆப்ஷன் ஒன்றும் அமையல அவருக்கு, ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி கதை இன்னும் அமையல. தான் கண்டிப்பாக பண்ணுவார் தலை எங்களுக்காக. ப்ரோ தலையை பார்த்தாலே வைப்பு தான் ப்ரோ. பாட்டு, டான்ஸு, தலையோட லுக்கு எல்லாமே வேற லெவல் ப்ரோ. சரியான செலிப்ரேஷன் ப்ரோ. படம் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சரியான செலிப்ரேஷன் ப்ரோ. தலை பார்த்தாலே வேற லெவல் ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன்ல பார்த்த உடனே அப்படியே உள்ள அப்படியே ஒரு எனர்ஜி வரும் ப்ரோ. பயங்கரமா குரு தான் ப்ரோ. குரு தான் ப்ரோ. ஜீவாவோட குரு கேரக்டர் தான் ஒரு பவர். அந்த டேரக்டரோட இதுபடி பவரான கேரக்டராக குருவை ஸ்க்ரீன் பிளேயில் காட்டியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. அது அவங்க யோசிச்சு அவங்க அம்மாவோட எமோஷன்ஸை திரும்பி அவங்க அம்மாவை தப்பாக நினச்சிட்டு இருப்பாரு குரு. அது கடைசியில் காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க கடைசியில் ஒன்றா சேர்ந்ததும் நல்லா இருந்தது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ. பட் ஃபேன்ஸ் பொறுத்து ஃபேன்ஸ் மோஸ்ட்டாக ஒத்துப்பாங்க. தலை ஃபேன்ஸ்னாலே தலை படம் வந்தாலே ஃபேன்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக டபுள் ஆக்ஷன் வந்தால் ஹிட் ஆகும்னு நம்புறேன். அதே வைப்பு மாதிரி வரல. தலை வர ஃப்ரேம் தான் கொஞ்சம் மாசாக இருந்தது. அது தூத்துக்குடி குரு ஃப்ரேம் தான் மாசாக இருந்தது. அது தவிர மற்றது தான் கொஞ்சம், ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்த அஜித் படம் தான் வேற இல்லை. அது வந்துட்டு அந்த குரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக தெரியும், பாலிஷ்டாக தெரியும். நல்லா இருந்தது. தலைன்னு வர வார்த்தை தான் தலை போகிற அளவு கத்தணும். அது கொஞ்சம் வைப்பாக இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் தலை ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், அது எத்தனை தலையாக இருந்தாங்க எடுக்கிறாங்க அதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட்ரு அவங்க வந்துட்டு இது சரியில்லை ப்ரோ. வாதிக்கு கூட ரீரிலீஸ் பண்ணாங்க, அது கூட பர்ஃபெக்டாக அந்த டைமு கீப் அப் பண்ணாங்க. இது வந்துட்டு அந்த ரீரிலீஸ் வந்துட்டு அது செட் ஆகுது. அடுத்த அஜித் படம் இல்லை அடுத்த விஜய் படம் யாருன்னா ரீரிலீஸ் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க கேட்டுக்கிறோம் நாங்கள். வேறு ஒன்றும் எங்களுக்கு இதை விட வாதி வந்துட்டு இன்னும் வைப்பாக இருந்தது. லாஸ்ட் இயர் வாதி நான் வந்தேன், இங்கே தான் பார்த்தேன். எந்த ரீரிலீஸாக இருந்தால் தான் இங்கே தான் நான் பார்க்குறேன். வீரம் இங்கே தான் பார்த்தேன், பில்லாவை இங்கே தான் பார்த்தேன். ஸோ அது ரீரிலீஸ்னாலே இதுதான் ப்ரோ. கமலா டேரக்டர் தான் வைப்பு. நல்லா என்ஜாய் பண்ணும். அந்த பழைய பிரிண்ட் தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஓகே தான். ஆமாம், 2 வாட்டி போட்டாங்க, மேஷப் தான் போட்டாங்க. ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. அந்த இன்டர்வலில் வந்து 2-3 சாங் தலை சாங் போட்டாங்க, அது இன்னும் நல்லா என்ஜாய் இருந்துச்சு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு பாட்டு மட்டும் ரீமேக் திருப்பி போட்டாங்க. அது லாஸ்ட் ஸ்க்ரீனில் தான் ஒன்று போல் காமிச்சாங்க கிளைமேக்ஸில். அது 2 பேருமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. நல்லா வைப் பண்ணாங்க உள்ள.